ஜான் என்ற அரசன் ஒரு நாட்டை ஆண்டான். அவர் எப்போதும் நீதியுடனும் நியாயத்துடனும் ஆட்சி செய்ததால் அவரது மக்கள் அச்சமோ கவலையோ இன்றி மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். பூர்வீக குடிகளின் நடவடிக்கைகளை கண்காணிக்க மன்னர் மாறுவேடம் அணிந்திருந்தார். அவன் மாறுவேடமிட்டு வந்து கொண்டிருந்த போது வழியில் ஒரு உழவன் வயலில் உழுவதை கண்டான். அவனை பார்த்து, மாறுவேட அரசன், எல்லாம் வல்ல இறைவன் உனக்கு நல்ல பலத்தையும் நீண்ட ஆயுளையும் தருவானாக என்று வாழ்த்தினான். விவசாயி மாறுவேடத்தில் இருந்த அரசனை பார்த்து, நீங்கள் என் மீது காட்டும் அன்புக்கு மிக்க நன்றி என்றார். இந்த நிலத்தில் நீங்கள் எவ்வளவு வருமானம் ஈட்டுகிறீர்கள்? மாறுவேடத்தில் இருந்த அரசன் உழவரிடம் கேட்டான். அதற்கு விவசாயி, மாதத்திற்கு 100 வெள்ளிக்காசுகள் என்றார். அந்த தொகையை என்ன செய்கிறீர்கள் என்று அரசன் கேட்டார். அவர் புதிராக, நான் ராஜாவுக்கு 5இல் 1 பங்கு வரி செலுத்துகிறேன், மற்றொரு பகுதியை நான் கடனில் எடுத்துக்கொள்கிறேன், இன்னொரு பகுதியை கடனாக தருகிறேன், 4வது பகுதியை தூக்கி எறிந்தேன், கடைசி பகுதியை நானே செலவழித்துக் கொள்கிறேன். இதை கேட்ட மாறுவேட மன்னனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவன் வேஷத்தை விளக்கினான். இதுவரை தன்னிடம் பேசியது மன்னன் என்பதை அறிந்த உழவன் அவனை பணி உடன் வணங்கினான். உங்கள் பதிலில் வரி மற்றும் மீதமுள்ளவை உங்களுக்காக செலவிடுவது என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். மீதியை வேறு என்ன சொல்கிறீர்கள் என்று அரசன் கேட்டான். அதற்கு உழவன், எனது வருமானத்தில் 1 பங்கை என் பெற்றோருக்கு செலவிடுகிறேன். என்னை வளர்த்த அவர்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதை தான் நான் கடனுக்காக செலவு செய்கிறேன் என்று சொன்னேன். எனது வருமானத்தில் இன்னொரு பகுதியை மகனுக்காக செலவிடுகிறேன். பின்னாளில் அவன்தான் என்னை காப்பாற்றுவான். அதனால் கடனாக தருகிறேன் என்றேன். எனது வருமானத்தில் 4வது பங்கை என் மகளுக்காக செலவழித்தேன். எப்படி இருந்தாலும் அவள் திருமணம் செய்து கொண்டு வேறொரு ஆணின் வீட்டில் வாழ வேண்டும். அதனால் அந்த செலவை தெருவில் வீசுகிறேன் என்றான். உழவனின் பதிலை கேட்ட மன்னன் மகிழ்ந்தான். உங்கள் புத்திசாலித்தனம் மிகவும் நன்றாக இருக்கிறது. நான் இல்லாமல் இந்த விளக்கத்தை நீங்கள் யாருக்கும் கொடுக்க கூடாது. அப்படி செய்தால் உடம்பில் உயிர் இருக்காது என்று சொல்லிவிட்டு சென்றார். அரசன் அரண்மனைக்கு வந்து தான் கேட்ட புதிரை எல்லோரிடமும் சொல்லி விளக்கம் கேட்டான். அதை யாராலும் விளக்க முடியவில்லை. இந்த புதிரை விளக்குபவருக்கு 1000 பொற்காசுகள் பரிசாக வழங்கப்படும் என்று அரசன் அறிவித்தான். இந்த புதிரை அரசனிடம் சொன்னது யார் என்று அமைச்சர் ஒருவர் கண்டுபிடித்தார். அமைச்சர் நேராக அந்த உழவரிடம் சென்றார். அரசனுக்கு நீ சொன்ன புதிரின் விளக்கத்தை சொல்லு. அரசனின் அரண்மனையில் புதிதாக தயாரிக்கப்பட்ட இந்த 500 பொற்காசுகளை உனக்கு தருகிறேன் என்றார் அமைச்சர். திகைப்பூட்டு மொழியுடன் கூடிய பொற்காசுகளை பார்த்த உழவன் எப்படியும் அரசனை வென்று விடலாம் என்று எண்ணி புதிர் விளக்கத்தை அளித்து பொற்காசுகளை பெற்றான். அரண்மனைக்கு திரும்பிய அமைச்சர் நேரடியாக அரசரிடம் சென்று புதிரை விளக்கினார். உழவன் அமைச்சருக்கு புதிருக்கு பதிலளித்ததை அறிந்த மன்னன் உழவனை அரண்மனைக்கு இழுத்து வரும்படி தன் காவலருக்கு கட்டளையிட்டான். அரசவைக்கு அழைத்து வரப்பட்ட உழவனை பார்த்த அரசன் கோபத்துடன், உனக்கு எவ்வளவு தைரியம்? இந்த புதிரின் விளக்கத்தை நான் இல்லாமல் யாரிடமும் சொல்லக்கூடாது என்று நான் உனக்கு கட்டளையிட்டிருந்தேன். சொன்னால் உயிர் போய்விடும். ஆனால் நீ என் கட்டளையை மீறிவிட்டாய். இனி உன் உயிரை காப்பாற்றப் போவது யார் என்று பார்ப்போம் என்றார். அப்போது உழவன் அரசனை பார்த்து, அரசே, நான் சொல்வதை கேள். என் மீது எந்த தவறும் இல்லை என்று அடக்கமாக சொன்னார். அதற்கு அரசன், நான் இல்லாமல் இந்த புதிருக்கான பதிலை யாரிடமும் சொல்லக்கூடாது என்று நான் கூறவில்லையா என்றார். உடனே உழவன் மந்திரி கொடுத்த பொற்காசுகளை மன்னனிடம் காட்டி, இந்த பொற்காசுகளில் ஒரு பக்கத்தில் உன் உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. இதை பார்த்த பிறகுதான் அமைச்சருக்கு பதில் சொன்னேன். அதனால் உன்னை என் அருகில் வைத்துக்கொண்டு புதிரை விளக்கினேன். உங்களின் கட்டளைகளை நான் எந்த வகையிலும் மீறவில்லை. உழவனின் அறிவை அறிந்த அரசன் அவனுக்கு பல பரிசுகளை கொடுத்தான். உழவனின் உயிரை காப்பாற்றியது அவனுடைய அறிவுதான். இக்கதையின் கருத்து: அறிவு என்பது ஒருவரின் மிகப்பெரிய செல்வம். அது அவருக்கு சரியான நேரத்தில் உதவும். எனவே ஒவ்வொருவரும் தங்கள் அறிவை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும்.